தூய்மை பணியாளர்களை கைது செய்து குண்டு ஏற்கனவே கண்டித்திருக்கிறோம். அதுபோல ஃபோர்ஸ் பண்ணி அவர்களை கைது செய்திருக்க தேவையில்லை. தூய்மை பணியாளர்கள் குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டுள்ளதை கண்டிப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். தனியார் வசம் ஒப்படைக்க கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. குண்டுகட்டாக கைது செய்ததை நீங்க எப்படி பாக்குறீங்க? தூய்மை பணியாளர்களை கைது செய்து ஏற்கனவே கண்டித்திருக்கிறோம். அதுபோல ஃபோர்ஸ் பண்ணி அவர்களை கைது செய்திருக்க தேவையில்லை. அந்த கைது நடவடிக்கையை மட்டுமின்றி அவர்கள் மீது வழக்கு புனைந்ததையும் கண்டித்திருப்பதோடு அந்த வழக்குகளையும் திரும்ப பெற வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்தும். சார், இந்த விஷயத்துல உங்களையே குறி வச்சு பேசுறாங்க சார். குறிப்பா தமிழிசை என்ன சொல்றாங்கன்னா, திருமாவளவன் சரியா குரல் கொடுக்கல, ரொம்ப லேட்டா வந்தாங்க. நான் 4வது நாள் போனேன். இல்ல நீங்க அப்படி சொன்னாலும் அவங்க 5வது நாள் நான் போனேன். 4வது நாள் எம்எல்ஏ சிந்தனைச்செல்வன் போனாரு. 6வது நாள் முதலமைச்சரை சந்தித்தோம். தொடர்ந்து 7வது நாள்ல இருந்து 13வது நாள் வரையிலும் அந்த போராட்ட குழுவினரோடு தொடர்பில் இருந்தோம். அமைச்சரோடு பேசினோம், நேரு அவர்களோடு பேசினோம், சேகர்பாபு அவர்களோடு பேசினோம். முதலமைச்சரோடு பேசினது மட்டுமில்லாமல் அது தொடர்புடைய அதிகாரிகளோடு பேசினோம். தொடர்ந்து அந்த களத்தில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகளை திடீரென்று ஒரு நாள் சில நிமிடங்கள் வந்து போனவர்கள் விமர்சிப்பது வேடிக்கையாக இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தூய்மை பணியாளருக்கு ஆதரவா கூட்டணி விட்டு வெளியே வருவாரா அப்படின்லாம் கேட்கறாங்க. இது ரொம்ப இதை வச்சு அரசியல் பண்ணுவது அது ரொம்ப அற்பமான ஒரு அணுகுமுறை. அதாவது தூய்மை பணியாளர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை விட இந்த பிரச்சனையை பயன்படுத்தி திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும், அதுதான் நோக்கமா இருக்கு. அப்ப இதையும் அவங்க அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்த முயற்சிக்கிறாங்க. தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் முதல். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.